ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருக்கிறதுனாலே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை பரிசோதிக்கிறதாக இருக்கிறது. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற பலன் உம்முடைய வார்த்தையில் இருக்கு என்று விசுவாசிக்கிறோம். எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம்பீங்க. கொஞ்ச நேரம் போனா எவ்வளவோ கஷ்டங்களை சொல்லுவீங்க இல்லைங்க? சும்மா சொல்றாங்க எல்லாரும் நல்லா இருக்கோன்னு. நாம் இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாம் நல்லா இருக்கும், எப்பவுமே ஒரே போல இருக்கும்னு நினைப்பது அறிவீனம்ங்க. எப்போதுமே சந்தோஷமா இருக்க முடியாது. எப்பவுமே அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எப்பவுமே ஒரே நிலையில் இருப்பது தேவனுடைய பழக்கம் இல்லவே இல்லை. நாளுக்கு நாள் விருத்தி உண்டாக்குகிறவர் நம் ஆண்டவர். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் நாம திருப்தியாக இருப்பது, தேவனை சார்ந்து இருப்பது, ஜெபம் பண்ணுவதை கற்றுக்கொண்டா நாம ஒவ்வொன்றையும் ஜெயிக்க முடியுங்க. நீங்க எப்பயாவது அழுதீங்களா? என்னங்க டக்குன்னு அப்படி கேட்டீங்க என்கிறீங்களா? அழுதீங்களா? நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காது. உங்களை நீங்க பரிசோதித்து பார்க்க கேட்கிறேன். ஏன் அழுதீங்க? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் அழுவோம். இன்றைக்கு ஆண்கள் கூட அழுகிறாங்க. ஆண்கள் அழக்கூடாதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதிகமா அழ வைக்கிறதும் அழுகிறதும் அவங்கதான்னு கூட சொல்றாங்க. ஆணோ பெண்ணோ, சின்னவங்களோ பெரியவங்களோ முதியவரோ என்பது முக்கியம் இல்ல. துக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சோர்வடைய செய்கிறது. ஆனா எதுக்காக நாம துக்கப்படுகிறோம்? அதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. கோபத்தோடு அழுவாங்க சிலர். யாரோ என்ன குறைவா பேசிட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என் மரியாதையே போயிடுச்சு என்று நினைச்சு அழுவாங்க சிலர். அது சரியான அழுகை இல்லைங்க. சிலர் எனக்கு அது இல்ல இது இல்லைன்னு அழுவாங்க. உலகத்தில் இருக்கிற பொருட்களுக்காக அழுவாங்க, மனுஷருக்காக அழுவாங்க. சரி, நமக்கு வலிக்கும் போது அழுவது சாதாரணம் தான். உடல்ல ஒரு வலி இருக்கும் போது அந்த வலினால அழுவாங்க. ஆனா இந்த அழுகைகள் எந்த விதமா இருந்தாலும் இது நம்முடைய வாழ்க்கையை சாப்பிட்டு விடும். சொல்ல போனா சரீர சம்பந்தமான துக்கம். இன்னொரு துக்கம் இருக்குங்க, தேவ சித்தத்திற்கேற்ற துக்கம். ஒருமுறை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உலக சம்பந்தமான துக்கம், உலகத்துக்காக அழுகிற அழுகை. என்னங்க, சத்தமா கத்தி அழுதா அழுக என்பாங்க. ஆனா சிலர் உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே யோசித்து அழுவாங்க பாருங்க. அந்த மனசுல அப்படியே ஒரு மாதிரி வேதனையோடு அப்படியே துக்கப்பட்டு கொண்டு குழம்பிட்டு இருந்தா அது துக்கம் என்பாங்க. பாத்தீங்களா? நான் கவனிச்சது என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள வருத்தத்தை சத்தமா அழுது தீர்த்துட்டா அவங்களுக்கு கிடைக்கிற ஆறுதல் உள்ளுக்குள்ளே அழுகிறவங்களுக்கு கிடைக்காதுங்க, இருக்காது. நான் கிராமத்துல ஊழியம் செய்யும் போது பார்த்தது என்னன்னா, அங்க சில பெண்கள் வாசலே உட்கார்ந்து தங்கள் கணவன் இறப்புக்கு ஒவ்வொரு நாளும் அவர் இறந்த ஒரு மாசம் வரைக்கும் அழுது கொண்டிருப்பாங்க. அவர் செய்த நல்ல விஷயங்களை நினைச்சுக்கிட்டு அவரை ஞாபகப்படுத்தி கொண்டு சத்தமா அழுவாங்க. யாருன்னு நினைச்சா என்ன, மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்றெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனா இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க அழுகை கண்ணீர் வரதுக்குள்ளேயே அந்த டிஷ்யூ பேப்பரை வைத்துக்கொண்டு அதை நிறுத்துவதற்கு அவங்க முகத்தை மறைத்துக்கொள்ள முயற்சி செய்யறாங்க. அழுதா அது கையால் ஆகாத தனம்னு நினைக்கிறாங்க. பாருங்க, துக்கம் என்பது நமக்கு
நல்லதுதான். அதுக்குதான் பிரசங்கி சொன்னாரு, சந்தோஷப்படுகிறவங்க வீட்டுக்கு போவதை விட துக்கப்படுறவங்க வீட்டுக்கு போறது நல்லது. ஒருவனின் பிறந்த நாளை விட இறப்பின் நாள் நல்லது. எனக்கு கூட இப்படி ஒரு மரிக்கும் நாள் வரும்னு யோசிக்க உதவியா இருக்கும். ஆனா இந்த உலகத்தில் மனுஷன் உலக சம்பந்தமான கவலை, உலக கவலை அவைகளை வைத்துக்கொண்டு நாளுக்கு நாள் அழிந்து போகிறான். தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறான், தன் நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறான். துணிச்சல் இல்லாதவன் ஆயிடுறான், ஒன்னும் செய்ய முடியாதவன் ஆகி விடுகிறான். பாருங்க, இங்க பவுல் சொல்லுகிற வார்த்தை தேவனுக்கேற்ற துக்கம். இந்த கொரிந்து சபைக்கு பவுலுக்கு இன்றைக்கு போல பிரசங்கங்களை செய்ய அவரால் முடியல. அவர் ஒரு இடத்துல இருக்கிறவர் இல்ல. ஒரே இடத்துல இருந்து இப்படியா லைவ் கொடுக்க அன்றைக்கு வசதிகள் இல்ல. அதனால கடிதங்களை எழுதுவாரு. இந்த கொரிந்து சபையில நடக்கிற சில தவறுகளை குறித்து அவர்களை உணர்த்துவதற்கு வசனத்தில் இருக்கிற அர்த்தத்தை காண்பித்து தேவன் வாஞ்சிக்கிற நிலையில நீங்க இல்லை என்பதை அவங்களுக்கு உணர்த்தி அவங்களை கடிந்து கொண்டு அவங்களை திருத்தி கடிதங்கள் எழுதின போது அவர்களில் சிலர் மனஸ்தாபப்பட்டாங்க, துக்கப்பட்டாங்க. ஆமாம், உண்மைதான் என்று அவங்க தவற உணர்ந்து மனஸ்தாபப்பட்ட போது பவுல் சொல்லுகிறாரு, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தெய்வ சித்தத்திற்கு ஏற்றபடி துக்கமடைந்தீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவாருங்க. நம்முடைய தவறுகளை நாம உணர்த்தப்படும் போது ஒத்துக்கொண்டா மனஸ்தாபம் என்று சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை நமக்கு பைபிள்ல ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புதல், மனஸ்தாபப்படுவது, ரிப்பெண்ட். இன்றைக்கு இந்த போதனைகள் கேட்கப்படுகிறது இல்ல. மனுஷங்களுக்கு இந்த அனுபவங்கள் இல்ல. தேவன் ஆசீர்வதிச்சார், அற்புதம் செஞ்சார், அல்லேலூயா அல்லேலூயான்றாங்களே தவிர இருதயம் அசைந்ததா? உன்னுடைய பாவம் உனக்கு உணர்த்தப்பட்டதா? உனக்குள்ள இருக்கிற உன் ரகசிய பாவங்களை குறித்த அந்த உணர்த்துதல் உனக்கு உண்டாகி இருக்கா? நீ செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டு நீ மனஸ்தாபப்படுகிறாயா? மனஸ்தாபம் தான் மருந்துங்க உருமாற்றம் அடைவதற்கு. உன்னுடைய துக்கத்துக்கு நிவாரணம் வேண்டும்னா நீ தேவனுக்கு ஏற்றபடி தேவன் உன்னை உணர்த்துகிற விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு மனஸ்தாபப்படும் போது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவ தெரியாதுன்னு பேதுரு மறுதலித்த பிறகு ஏசாண்டவர் பேதுருவை பார்த்தபோது, உணர்த்தப்பட்ட போது, தன் தவறை புரிந்து கொண்ட போது வெளியே சென்று மனங்கசந்து அழுதாராங்க. உண்மைதானே, நான் உயிரை கொடுக்க ஆயத்தம் என்று சொல்லி அவரை தெரியாதென்று மறுதலித்துட்டேனேன்னு திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து அழுது அழுது அழுது, ஆமாண்டவரே நான் பலவீனன் ஆண்டவரே என்று ஒத்துக்கொண்டதுனால அதுல என்ன இருக்கு, எல்லா சீஷரும் செய்தது தானே அது இதுன்னு நினைக்காம திரும்ப என்றைக்கும் பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லைங்க. அடிச்சாலும் சித்திரவதை செய்தாலும் கடைசியில சிலுவையில போட்டாலும் கூட ஆண்டவருக்காக மரித்தார். தேவனுக்கேற்ற துக்கத்தை நம்ம அடையும் போது மனம் திரும்புதல் உண்டாகும். அப்படின்னா மனசு மாறிவிடும். இனி நீங்க செய்த பழைய காரியங்களை செய்ய மாட்டீங்க. பழைய பாவங்களுக்கு இனி இடம் இருக்காது. இருதயம் மாறிவிடும். பாவம் இதயத்தை எந்த தாக்கமும் செய்ய முடியாது. பாவத்துக்கான ஆசை இருக்காது இனி. அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற புதிய வாழ்க்கை. தேவனுக்கேற்ற விதத்துல நீங்க துக்கப்படும் போது மனம் திரும்புதல் உண்டாகும். அந்த மனம் திரும்புதல் அது துக்கத்தை உண்டாக்காது. திரும்ப திரும்ப அழமாட்டீங்க இனி நீங்க. ஆனால் இந்த உலக சம்பந்தமான துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். ஏக்கத்தோடு அழுவதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஒரு விஷயத்தை நினைச்சு 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 அழுவது உலகத்துல மனுஷங்களுக்காகவோ பொருட்களுக்காகவோ போன பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ போன மரியாதைக்காகவோ அழுது கொண்டே உட்கார்ந்துருக்கிறவங்க மறிச்சிருவாங்க, அழிந்து போயிடுவாங்க. சரீரம் பலவீனமாயிடும், படுத்த படுக்கையாயிருவாங்க, இறந்துருவாங்க. உலக சம்பந்தமான துக்கம் வேண்டாம்.
உலக சம்பந்தமான துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்காது, மனம் திரும்புதலை உண்டாக்காது. சுய பரிதாபத்தால அழுவதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, கடைசிக்கு நரகத்துக்கு கூட போக வேண்டியிருக்கும். நீங்க தப்பு செய்யும் போது தப்பு செஞ்சிட்டேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ன்ற துக்கம் வேற, தப்பு செஞ்சிட்டனே என்கிற துக்கம் வேற. உங்க தவறை யாராவது எடுத்து காட்டிட்டாங்களே என்கிற கவலை துக்கம் வேற. ஐயோ, நான் எல்லாரையும் ஏமாற்றி இந்த தவறு செய்தேனே என்கிற மனஸ்தாபம் வேற. தேவனுக்கேற்ற துக்கம் என்பது யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு கிடையாது. நானே எல்லாருக்கும் தடையாக இருக்கிறேன், நானே தேவனுக்கு விரோதமா தவறு செய்தேன்னு உன்னுடைய தப்பை உணர்ந்து கொள்ளுவது. எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, பாவத்துக்கு மாற்று மருந்து மனஸ்தாபம், கண்ணீரின் ஜெபம், அறிக்கை செய்வது. பாவம் செஞ்சிட்டேன்னு நீங்க கில்ட்டியோடு அப்படியே இருக்கிற வரைக்கும் அழிந்து போயிட்டு இருப்பீங்க. அறிக்கை செய்து விட்டுவிடும் போது மனம் திரும்புவீங்க, ரட்சிப்பு பெற்றுக் கொள்வீங்க. உலக சம்பந்தமான துக்கத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு அநேகர். தேவன் கொடுத்ததை பற்றி சந்தோஷிக்காம நம்ம வாழ்க்கையில இல்லாததுக்காக உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கத்தை அடைந்ததினாலே அது எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் செய்தலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று என்று பாருங்கள். எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு நன்மைகள் இருக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடையும் போதுங்க. தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுடைய சித்தத்திற்கான துக்கம் அடையும் போது ஜாக்கிரதையோட நாம இருப்போம். குற்ற நிவாரணம் உண்டாகிறது, நியாயம் செய்தல் நடக்கிறது, பாவத்தின் மேல, நம்ம செய்த தவறின் மேல வெறுப்பு உண்டாகிறது, தேவனுடைய பயம் நமக்கு அதிகரிக்கிறது, ஆவல் அதிகரிக்கிறது, வைராக்கியம் நம்மில் அதிகரிக்கிறது. இனிமே வைராக்கியமா இனி எப்பவுமே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியம் வருங்க. இன்றைக்கு எப்பவுமே அழுது கொண்டிருக்க சொல்லி வேதம் சொல்லலங்க. பைபிள் சொல்லுது எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்படிக்கு. தவறு செய்யும் போது மனஸ்தாபப்படுங்க, அதை அறிக்கை செய்து விட்டுருங்க, அதோட அவ்வளவுதான். நம்ம தவறை ஒத்துக்கொண்டு அடுத்த நிமிஷம் கிறிஸ்து கழுவிட்டாரு. மனுஷங்களுக்கு ஞாபகம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் வந்தா வரட்டும். அத எதிர்த்து நில்லுங்க இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய மனதை, பிசாசை அவன் தான் ஞாபகப்படுத்துவாங்க. என் பாவங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டது, நான் மனஸ்தாபப்பட்டுட்டேன், அறிக்கை செய்து விட்டுவிட்டேன். என் ஆண்டவர், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்றார். அது உண்மையான மனம் திரும்புதல். இனி எப்பொழுதும் செய்த அந்த தவறு செய்யாம ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்க. உலக சம்பந்தமானதுக்காக அழாதீங்க. If at all you cry for the spiritual things. துக்கம் என்று இருந்தா ஆவிக்குரிய விதத்துல, ஆண்டவரே உம்மை போல நான் இல்லையே, என்ன அப்படி செய்யுங்கன்னு கண்ணீர் விட்டு ஜெபிங்க. நம்மை சுற்றி எத்தனையோ பேர் அழிந்து போகிறாங்க, நரகத்துக்கு போறாங்க. அவங்களுக்காக கண்ணீர் விட்டு, ஐயா என்ன ரட்சித்தீங்க, அவங்களையும் ரட்சிங்கன்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாரோ உங்களை ஏதோ சொன்னாங்கன்னு, உங்களுக்கு ஏதோ இல்லைன்னு, உங்களுக்கு ஏதோ கஷ்டம்னு, உங்களை யாரோ கஷ்டப்படுத்தினாங்கன்னு அதை யோசித்து கொண்டு உடைஞ்சு அழுது இன்னும் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கி கொள்ளாதீங்க. தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா மனஸ்தாபப்படுங்க, அறிக்கையிடுங்க, விட்டுவிடுங்க. கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டீங்கன்னு விசுவாசிங்க. சந்தோஷத்தோடு, ஜாக்கிரதையோடு, தேவனிடத்துல பயபக்தியோடு, தேவனிடத்துல ஆவலோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடைந்த அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலகத்துல எத்தனையோ முறை ஆண்டவரே உலக சம்பந்தமான காரியங்களுக்காக நாங்க துக்கப்பட்டு எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் வேதனைப்படுத்துகிறோம். அப்பா, தேவனுக்கு ஏற்றதான துக்கம், பாவத்திற்கான மனஸ்தாபம், எங்கள் தவறுகளுக்காக மனம் வருந்துகிற இருதயங்களை எங்களுக்கு கொடுங்கப்பா.
உம்முடைய வசனம் எங்களை எச்சரிக்கும் போது, கடிந்து கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தும் போது, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உம்முடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு பரிசுத்தராய் குற்றமற்றவராய் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக வாழ உதவி செய்யுங்க. அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னா 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். தேவன் அற்புதமா உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கணும்னு, நீங்க எல்லா விஷயத்திலையும் விருத்தி அடையணும்னு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்